அற்புதங்களை செய்கின்ற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? ஆமாம் என்று சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். ஒரு வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் இது ஒரு அருமையான மலைப்பிரசங்கம். எத்தனை சந்தோஷம் பாருங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம், கிருபை, இரக்கம். ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்தார். ஆண்டவர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார். அதனால் தான் நம்ம ரட்சித்தார், நம்மை ஏற்றுக்கொண்டார். நாமும் அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. கிரகாம் ஸ்டெயின் என்ற ஒரு தேவ மனிதர் குஷ்டரோகிகளை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு சேவை செய்தார். ஆண்டவர் என் மேல் வைத்த இரக்கம் நானும் மக்கள் மேல் வைக்க வேண்டும். அன்னை தெரசா சொல்லுவார்கள் பொதுவாக அன்னை தெரசா பற்றி. அம்மா, மதர் அன்னை தெரசா, நீங்கள் திருமணமாகி கருவுற்றிருந்தால் 1 or 2 பிள்ளைகளை பெற்றிருப்பீர்கள். 2 பேருக்கு தாயாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தியாகமாய் வந்ததுனால, திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து சேவை செய்ததுனால அநேகம் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாயானீர்கள் என்று சொல்வார்கள். அனாதை பிள்ளைகளை வளர்த்தார்கள். குஷ்டரோகிகளுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஏழை எளிய மக்களை காப்பாற்றினார்கள். இரக்கம். தேவ பிள்ளைகளே, இந்த இரக்கம் எத்தனையோ பேர்கிட்ட இல்லை. நான் உண்டு, என் மனைவி உண்டு, என் பசங்க உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறையா பணம் இருக்குது. அவன் பண்ண பாவம் அவன் அனுபவிக்கிறான். என்னை கர்த்தர் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சுயநலவாதியாக இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருப்போமானால் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை விட்டு போய்விடும். அவர் ஒன்றும் எல்லாத்தையும் செய்யணும் இல்லையா? இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் செய்ய. இரக்கம் பாராட்டு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஜெபத்தில் ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் உண்மையாகவே கடனாளிகளை மன்னிக்கிறீர்களா? உங்கள் கடன்களை மன்னிக்கும்படி அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி உங்களிடத்தில் கடன் பட்டவர்களை மன்னிக்கிறீர்களா? மன்னிக்கணும். அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ கொடுக்கட்டும், பரவாயில்ல. இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டும். கிருபை மேன்மை பாராட்டும். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறது உண்மையானால், ரோட்டில் நடந்து போகிறப்போ ஒருத்தன் விழுந்துட்டான், அவனை தூக்கி கூட நிற்க வைக்காத போகிறான்னா நான் எவ்வளோ கேவலமானவன் பாரு. அவனை தூக்கி நிற்க வைக்கணும், தட்டணும். என்ன ஆச்சு, வா, ஒரு சோடா, ஒரு ட்ரிங்க்ஸ், கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவங்ககிட்ட அன்பாக பேசணும். அவனுக்கு சுயநினைவு வர்ற வரைக்கும் கூட இருக்கணும். இரக்கத்திற்கு அடையாளம் இதுவே. எக்கேடு யார் யார் கேட்டால் அதை எனக்கென்ன, அத்தோடு முடிந்தது அவன்பாடு என்று சொல்லி சுயநலவாதிகளாய் நாம் இருக்கவே கூடாது. இயேசுவின் மலைப்பிரசங்கம் சும்மா படிப்பதற்காக மட்டுமல்ல, சிந்திக்க செயல்பட. ஜெபம் செய்வோமாக. அப்பா, கல்வாரி நாயகா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உடைய இரக்கம் மகா பெரியதப்பா. இயேசுவே, இதை கேட்கிற அன்பு பிள்ளைகள் உள்ளத்தில் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை இறங்கட்டும். இயேசு எனக்கு மனம் இறங்கினது போல, என் குறைகளை எல்லாம், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தது போல, நானும் பிறர் பாவங்களை, பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களை நேசிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை, இதனால் நான் துடைத்து போடப்படுகிற கந்தையை போல ஆனாலும் பரவாயில்லை, இயேசு என்னை பார்க்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் வாழ உதவி செய்யும். அந்த கிருபைகளை எனக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் நீர் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போமா?